கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இதில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது. நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி. எவர்களுக்கு விரோதமாய்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய். ஏன் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, விபச்சாரிகளை நியாயந்தீர்க்கிற பிரகாரமாகவும், இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயந்தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள். அவர்கள் விபச்சாரிகள், அவர்களுடைய கைகளில் இரத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மிக இழிவான செயல்பாடுகள் நிறைய இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரோ அதே போல வரப்பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில கூட்டங்கள் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா அது தானால வர்றதில்லை. நம்மை சரி செய்வதற்காக சில கூட்டத்தை ஆண்டவர் வரவழைக்கிறார். எப்படி யோனாவுக்கு விரோதமாக கடலிலே காற்றை வரவிட்டாரோ அதே போல வர விடுகிறார். இப்படி ஜனங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நம்மை நிதானித்து அறிந்து, ஆண்டவரே என்ன எனக்கு காட்டும், ஆண்டவரே என்னில் உள்ள குறைகள் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நம்மை செப்பனிட்டு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரின் மூலமாய் வரக்கூடிய ஆபத்தான காரியங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளின்படி நீர் வரவிடுகிறீர். எதிரான ஒரு கூட்டத்தை வரவிடுகிறீர். அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறீர். எனவே நாங்கள் கவனமாக எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தேவையான பலனை தந்து எங்களை வழிநடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.